பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவர் பத்ரில் கலந்து கொண்டவர், பத்ர் போரில் கலந்து கொண்டவர். அல்லாஹ்வே இவருடைய பாவங்களை மன்னிக்கிற பொழுது நான் மன்னிப்பதற்கு என்ன இருக்கிறது, மன்னித்து விட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன தங்கடத்தை ஏற்றார்கள். இது போன்று சில நாட்கள் பேசாமல் இருக்கிற தங்கடவாதிகள் உண்டு. தங்கடத்தை சொன்னால் அதை ஏற்று ஒப்புக்கொள்ளுகிற மன்னிக்கிற மனப்பான்மை இன்றைக்கு வந்துவிட வேண்டும். அவன் தான் ஒரு உண்மை முஸ்லிம். நான்காவதாக பெருமானார் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஐயஷ்குர நிஅமத்துல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுக்கு நன்றி செலுத்த வேண்டும். உபகாரிகளை நினைத்து யாரெல்லாம் நமக்கு உபகாரம் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நன்றி செலுத்தும் முகமாக துஆக்களை செய்ய வேண்டும். நம்முடைய பெற்றோர்களுக்காக, நம்மை உருவாக்கியவர்கள், நம்மை ஆளாக்கியவர்கள், நம்மை உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு வந்தவர்கள், இன்றைக்கு கூட அவர்களை நினைக்கவிட்டால் வேறு என்றைக்கு நினைக்க போகிறோம்? ஹயாத்தோடு இருக்கிற பெற்றோர்களுக்கு துஆ செய்ய வேண்டும். அவர்களுக்கு போன் மூலமாகவோ நேரடியாக இருந்தாலோ அவர்களுடைய துஆவை பெற வேண்டும். யாரெல்லாம் நம்மை விட்டு மறைந்திருக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும், மாஃபிரத்துக்காக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈது பெருநாள், பெருநாள் எவ்வளவு பெருமானார் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். வரலாறுகளிலே ஆச்சரியமான நிகழ்வுகள். எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு இடத்திலே பிலால் ரலியல்லாஹுவை பார்க்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு எல்லா நிலைகளிலும் உற்ற தோழராக இருந்தவர் பிலால். பிலால் அவர் செய்த உபகாரத்தை நினைத்து, பிலால் உனக்கு என்ன வேண்டும் கேள் பிலால். இது பெருநாள் அன்று. பொதுவாகவே என்றைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொல்லிட்டா, நம்மளை பார்த்து இன்னைக்கு ஒருத்தர் உனக்கு என்ன வேணும் கேளுன்னா 2 பங்களா வேணும், கார் வேணும், அது வேணும், இது வேணும், வரிசையா கேட்போம். பிலால் ரலியல்லாஹுவை பார்த்து பெருமானார் உனக்கு என்ன வேண்டும் கேள் பிலால். பெருமானாரே எனக்கு சொர்க்கம் வேண்டும் என்றார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா எனக்கு சொர்க்கம் வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே ஒரே ஒரு நபிதான் இங்கு இருந்து கொண்டே சமுதாயத்திற்கு சொர்க்கத்தை வாங்கி கொடுத்தவர்கள். பெருமானாரை தவிர வேறு யாரும் இல்லை. இருந்து கொண்டே சொர்க்கத்தை வாங்கி கொடுத்தவர்கள். இவர் சொர்க்கவாசி, இவர் சொர்க்கவாசி என்று உலகத்தில் இருந்து கொண்டே சொர்க்கத்தை வாங்கி கொடுத்தது பெருமானார் மட்டும். பிலால் உனக்கு சொர்க்கம் உண்டு. போதாது நாயகமே பிலால் ரலியல்லாஹு. ஏன்னா பெருமானாரினுடைய அருமையை புரிந்தவர்கள். எல்லா சாலிஹீன்களுக்கு முன்னால் நான் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் நாயகமே. உலகத்துல எத்தனை நல்லவங்க இருக்கிறாங்களோ அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி நான் தான் சொர்க்கத்துக்கு போகணும். எல்லா சாலிஹீன்களுக்கு முன்னால் நீ சொர்க்கத்திலே நுழைவாய் பிலால். போதாது நாயகமே, எல்லா ஷஹீதுகளுக்கு முன்னால் நான் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் நாயகமே. போர்க்களத்திற்கு சென்று போராடி உயிர் நீத்த அத்தனை ஷஹீதுகளுக்கு முன்னால் நான் சொர்க்கம் செல்ல வேண்டும். பெருமானார் எல்லா ஷஹீதுகளுக்கு முன்னால் நீ சொர்க்கம் செல்வாய் பிலால். போதாது நாயகமே, எல்லா சித்தீக்குகளுக்கு முன்னால் நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் நாயகமே. ஒரு நபிக்கு ஒரு சித்தீக்கு தான். எல்லா சித்தீக்குகளுக்கு முன்னால் நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் நாயகமே. எல்லா சித்தீக்குகளுக்கு முன்னால் நீ சொர்க்கம் செல்வாய் பிலால். போதாது நாயகமே, எல்லா நபிமார்களுக்கு முன்னால் நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் நாயகமே. எவ்வளவு ஆசை, எவ்வளவு ஆசை. பெருமானார் அதையும் தடுக்கவில்லையே. எல்லா நபிமார்களுக்கு முன்னால் நீ சொர்க்கத்திற்கு செல்வாய் பிலால். போதாது நாயகமே, எல்லா ரசூல்மார்களுக்கு முன்னால் நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் நாயகமே. ரசூல்மார்கள் மொத்தம் 313 பேர். எல்லா ரசூல்மார்களுக்கு முன்னால் சொர்க்கம் செல்ல வேண்டும். எல்லா ரசூல்மார்களுக்கு முன்னால் நீ சொர்க்கம் செல்வாய் பிலால். சந்தோஷத்தில் இருந்த பிலால் ரலியல்லாஹு. போதாது நாயகமே, உங்களுக்கு முன்னால் நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் நாயகமே. உங்களுக்கு முன்னால். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பதில் நாயகத்தை விட சிறந்தவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. எனக்கு முன்னாலும் நீ சொர்க்கம் செல்வாய் பிலால் என்றார்கள். பிலால் ரலியல்லாஹு கண்களில் இருந்து கண்ணீர். நாயகமே, இதை நான் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் நாயகமே. இது மட்டும் வேண்டாம் நாயகமே. உங்களுக்கு முன்னால் வாழ்நாளில் நடந்ததில்லை, உங்களுக்கு முன்னால் பேசியதில்லை, உங்களுக்கு முன்னால் ஏறிட்டு பார்த்ததில்லை, எதுவுமே செய்ததில்லை நாயகமே. சொர்க்கத்தில் மட்டும் உங்களுக்கு முன்னால் நான் ஏன் செல்ல வேண்டும் நாயகமே? வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன்.
பெருமானார் சொல்லுவார்கள், மலர்கள் கூட தான் அனுப்பிய மனத்தை திரும்ப பெறலாம். மலர்ல இருந்து மனம் வெளியே வந்துருச்சுன்னா திரும்பி உள்ள போகுமா? மலர்கள் கூட தான் அனுப்பிய மனத்தை திரும்ப பெறலாம். நபிமார்கள் சொன்ன சொல்லில் இருந்து புரள்வதில்லை. பிலால், முதலில் சொர்க்கத்தில் ஒட்டகையில் நான் தான் நுழைவேன். என் ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு எனக்கு பணியாளராக எனக்கு முன்னால் நீ நுழைவாய் பிலால் என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிலால் ரலியல்லாஹு பெருமானாருக்கு செய்த உபகாரத்திற்கு அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த நன்றி கடன் எவ்வளவு ஆழமானது! அந்த நன்றி கடனை நாம் செலுத்துகிறோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் உலகத்திலே வாழுகிற பொழுது எல்லோருடைய கடனையும் செலுத்தி விட்டார்கள். அதுல பெருமானார் பயணத்திலே செல்லுகிற பொழுது ஒரு கிராமவாசி பெருமானாருக்கு பால் கொடுத்தார். நாயகத்திற்கு பால் கொடுக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அந்த பாலை குடித்ததற்கு பிறகு அவரிடத்திலே கேட்டார்கள், கிராமவாசி இடத்திலே கேட்டார்கள், உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நம்ம மாதிரி ஆளு, பெருமானார்ட்ட என்ன கேட்கறதுன்னு தெரியல, எனக்கு ஒரு ஒட்டகம் வேணும், பால் கறக்க ஒரு சட்டி வேணும்னு கேட்டார். நாயகத்திடத்திலே எது கேட்டாலும் கிடைக்கும். ஒரு ஒட்டகம், பால் கறக்க ஒரு சட்டி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், என்னப்பா ஒரு நபி இடத்துல என்ன கேட்கறதுன்னே உனக்கு தெரியாதா? அந்த காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு கிழவி இருந்துச்சு, அந்த கிழவி கேட்டதை கூட நீ கேட்கவில்லையே. உடனே அந்த சஹாபி முடிச்சுக்கிட்டாரு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல அந்த கிழவி என்ன கேட்டாங்க நாயகமே என்று கேட்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்திலே அடங்கி இருக்கிறார்கள். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அப்படியே எடுத்து பைத்துல் முக்கத்தஸிலே அடக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்க அடங்கி இருக்கிறாங்கிறது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது. மக்களிடத்தில் கேட்க எல்லோருமே தெரியாது தெரியாது என்கிறார்கள். ஒரு கிழவி மட்டும் சொல்லுச்சு, எனக்கு தெரியும் எங்க அடங்கி இருக்காங்க. கண்ணு தெரியாத கிழவி, குடுகுடு கிழவி. ஆனால் 3 நிபந்தனை. அதை மூசா செய்து கொடுத்தால் நான் இடத்தை காட்டுகிறேன். அம்மா, உன் நிபந்தனை முதல்ல என்னம்மா என்று கேட்க, முதல் நிபந்தனையாக என் கண் பார்வை தெரிய வேண்டும் என்று கேட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், கண் பார்வை தெரிகிறது. இரண்டாவது என்ன நிபந்தனை என்று கேட்கிற பொழுது எல்லா பொம்பளைகளும் விரும்புகிற மாதிரி அந்த கிழவியும் சொல்லுச்சு, எனக்கு வயசு 18ஆக மாறணும். நம்ம ஊர்ல இல்ல, இங்க மட்டும் இல்ல, உலகத்துல 60 வயசு கிழவி கூட வயசை கேட்டு பாருங்க, அப்படியே நெளிவாங்க. இங்கெல்லாம் கரெக்டா சொல்லிடுவாங்க, எனக்கு வயது 18ஆக மாற வேண்டும். துஆ செய்தார்கள், வயதும் 18ஆக மாறுகிறது. 3வது அந்த அம்மா ஒரு போடு போட்டுச்சு, சொர்க்கத்திலே உங்க கூட தான் நான் இருக்கணும். நபிமார்களுக்கு லோபா போன்ற ஹூர்லீன்களையே பல வகையான ஹூர்லீன்கள் இருக்கிறார்கள். மைதானே மசீதிலே அல்லாஹ்வை பார்ப்பதற்காக எல்லோரும் நிற்கிற பொழுது ஒரு பிராசம் வரும், இதுதான் அல்லாஹ் என்று எல்லோரும் நினைக்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், இது நான் அல்ல, லோபா என்ற ஹூர்லீனின் சிரிப்பின் பிரகாசம் என்பான் அல்லாஹ். இந்த லோபா என்ற ஹூர்லீன்கள் நபிமார்களுக்கே உரிய ஹூர்லீன்கள். இவ்வளவு பேர் இருக்க அந்த கிழவி சொல்லிச்சா, சொர்க்கத்தில் உங்க கூட தானே இருப்பேன். மூசா அலைஹிஸ்ஸலாம், அட ரப்பே, இந்த கிழவி கூடயா? இல்லை என்றால் காட்ட முடியாது. கடைசியிலே துஆ செய்ய இந்த 3 நிபந்தனைகளுக்கு பிறகுதான் அந்த கிழவி இருக்கிற இடத்தை காட்டி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முக்கத்தஸிலே அடக்கப்பட்டார்கள். அந்த கிழவி கேட்ட மாதிரி கூட நீ கேட்கலையப்பா, ஒரு நபியிடத்தில் என்ன கேட்பது என்று தெரியாதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு சின்ன உபகாரத்திற்கு கூட பிரதி உபகாரம் செய்தார்கள். ஸைத் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பால் கொடுத்தார்கள். பெருமானார் குடித்து விட்டு சொன்னார்களாம், அல்லாஹும்ம ஜம்மில்ஹு வ அதிம் ஜமாலா, யா அல்லாஹ் இவரை அழகாக்குவாயாக, இவரின் அழகை நிரந்தரமாக்குவாயாக. ஒரு சின்ன உபகாரம், ஒரு கிளாஸ் பாலுக்காக இவரை அழகாக்குவாயாக, அழகை நிரந்தரமாக்குவாயாக. 95 வயசை கடந்தார்.
ஸைதுல் அன்சாரி நடந்து போனா 18 வயது இளைஞர் போனதை போன்றிருக்கும். ஒரு முடி நரைக்கவில்லை, தலைமுடி தாடி முடி எதுவும் நரைக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய துஆவின் பவர். ஆனால் இன்றைக்கு அந்த நன்றி செலுத்துகிற மனப்பான்மை இருக்கிறதா? உபகாரத்தை நினைத்து உதவுகிற மனப்பான்மை இருக்கிறதா? எண்ணி பார்க்க வேண்டும். கேட்டி இந்த உறுப்பினர்கள் எல்லாம் இன்றைக்கு அவ்வளவு பெரிய உபகாரம் செய்திருக்கிறார்கள், எல்லாம் சமுதாயத்திற்காக. செல்லும் பொழுது உங்களுடைய உபகாரம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நீங்களும் அவர்களுக்கு, என சமுதாயத்திற்கு உபகாரிகள், நாமும் அதற்காக வேண்டி நிறைய உபகாரங்களை செய்ய வேண்டும். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐந்தாவதாக ஒரு முஸ்லிம் எப்படி நடக்க வேண்டும்? அல்லாஹ் யுரஃபி முஸ்லிமா, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கிண்டல் பண்ணக்கூடாது. அது இன்னைக்கு லீவு நாள் வேறையா, இவர் அவரை கிண்டல் அடிக்க, அவர் இவரை கிண்டல் அடிக்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கிண்டல் கூடாது. சஹாபாக்களிலேயே ஒரு மனிதர் இருந்தார், தில்லகியான மனிதர், நுஐமான் ரலியல்லாஹு தஆலா. நுஐமான் என்று சொன்னாலே தில்லகியாக இருப்பார். ஒரு சஹாபி யமனில் இருந்து பெருமானாரை பார்ப்பதற்காக வருகிறார்கள். நஸஈயிலே பதிவான ஹதீஸ் இந்த ஹதீஸ். பெருமானாரை பார்க்க வருகிறார்கள், உள்ளே போய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள்லாம் சொன்னாங்களா, நுஐமான் இடத்துல அருமையான ஒட்டகம் கொண்டு வந்திருக்கிறாரு, இதை வெட்டுனா பலவேத்தினுடைய பசி தீரும். அவர் பேசுறவங்களாட்டி நுஐமான் ரலியல்லாஹு தஆலா போய் கத்தி எடுத்துட்டு வந்து ஒட்டகத்தை அறுத்து கரியெல்லாம் பிரிச்சு கொடுத்து ரத்தத்தை எல்லாம் கழுவி ஒட்டகம் இருந்ததற்கான அடையாளமே இல்லாத அளவுக்கு ஆக்கி விட்டார். எல்லாம் முடிஞ்சு அந்த கிராமவாசி யமனை சார்ந்தவர் பெருமானார் இடத்திலே பேசிவிட்டு வெளியே வருகிறார். கட்டி போட்ட ஒட்டகையை காணோம், அப்படியே குட்டி போட்ட பூனை தேர்ந்த மாதிரி சேர்ந்தார். மீண்டும் பெருமானார் இடத்திலே செல்கிறார், மீண்டும் வெளியே வருகிறார், உள்ளே போகிறார். நாயகம் கேட்டார்கள், ஏன் திரும்ப திரும்ப வருகிறீர்கள், என்ன காரணம்? நாயகமே, ஆச்சரியம் நடந்திருக்கிறது. என்ன ஆச்சரியம்? இங்கதான் ஒட்டகத்தை கட்டினேன், அடையாளமே காணோம், யார் அவிழ்த்தார்களோ தெரியவில்லை. பெருமானார் சகாபாக்களை அழைத்து கேட்டார்கள், என்ன ஆச்சு? இவர் ஒட்டகம். நாயகமே, என்ன ஆனதே? நாயகமே, நுஐமான் கத்தி எடுத்துட்டு வந்து கூறு போட்டாரு. நாயகமே, அழைத்து வாருங்கள் நுஐமானை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுஐமான் ரலியல்லாஹு அழைக்கிறார்கள். அவர் ஜாலியா வர்றார். பெருமானார் அழைத்தார்கள் என்றால் சஹாபாக்கள் எல்லாம் நடுங்கி போவார்கள். ஆனால் இவர் ஜாலியா வர்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் ரசூலுல்லாஹ், ஒண்ணுமே தெரியாத மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலைக்கும் ஸலாம். நுஐமான், என்ன தைரியத்தில் இதை செய்தாய்? நீங்க இருக்கிற தைரியத்துல தான் நாயகமே. எப்படி நீங்க ஒட்டகம் கொடுத்துருவீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க இருக்கிற தைரியத்துல தான் செய்து விட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பேச்சை கேட்டு சிரித்து விடுகிறார்கள். அல் முஸ்லிமு லா யுரஃபி முஸ்லிமா, இனிமேல் இது போன்ற காரியத்தை செய்யாதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நுஐமான் சொல்லுவார்கள், இப்படி ஒரு ஆசிரியரை என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை, இவ்வளவு பெரிய காரியம் செய்துவிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் அவர் என்ன அழகாக பெருமானார் என்னோடு நடந்தார்கள். முஅல்லிமே சானி அபூபக்கர் சித்திக் என்றார்கள். பெருமானார் அழகிய ஆசான் என்றால் அபூபக்கர் இன்னொரு அழகிய ஆசான் என்றார்கள். காரணம், அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்திலேயே இதை செஞ்சிட்டார். நுஐமான் பயணம், ஷாம் நாட்டுக்கு பயணம் செல்லுகிற பொழுது எல்லாம் குழுவா சேர்ந்து செல்லுகிற பழக்கம் உண்டு. இந்த ஹசான்ஜி சாப்பாட்டு பொறுப்பாளருக்கும் நுஐமான் ரலியல்லாஹுக்கு சண்டை. அதனால சாப்பாட்டு பொறுப்பாளர் நுஐமான் ரலியல்லாஹுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு வைக்கிறார். எல்லாத்துக்கும் நிறைய சாப்பாடு, நுஐமான் ரலியல்லாஹுக்கு மட்டும் அந்த கோபத்தை காட்டு முகமாக கொஞ்சமா சாப்பாடு. நுஐமான் ரலியல்லாஹு ஒன்றும் பேசவே இல்லை. ஷாம் நாடு போற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு ஷாம் நாட்டு சந்தைக்கு போய், ஷாம் நாட்டின் சந்தைக்கு போய், என்னிடத்துல ஒரு ஆஜானு பாகுவான அடிமை இருக்கு, அடிமையினுடைய வேலை 10,000 ரூபா. ஆனா அவரை நான் பிடிச்சு கொடுக்கும்போது அடிமை இல்லைன்னா சொல்லுவாரு, நீங்க கேட்கக்கூடாது, பிடிச்சிட்டு வந்தவன் எல்லாம் வேலை பேசி 10,000 ரூபாய் வாங்கிட்டு நேரா வாண்டு கூட்டு போய் இந்த ஹசான்ஜியை காட்டிட்டார். யார் உணவை குறைத்து கொடுத்தார் அவரை காட்டி, நான் அடிமை இல்லை என்று சொல்ல, இப்படிதான் சொல்லுவேன் முன்னாடியே சொல்லியாச்சு என்று ஆளை தூக்கிட்டு போயிட்டாங்க.
கடைசியில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து அந்த 10,000 கொடுத்து விடுதலை செய்கிறார்கள். வாங்கின 10,000 நோய்மான் ரலியல்லாஹு கொடுக்கவே இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு கொடுத்து விடுதலை செய்கிறார்கள். இதே அபூபக்கர் ரலியல்லாஹு, என்ன நோய்மான், என்ன தைரியத்தில் இதை செய்தாய்? நீங்க எப்படியும் காப்பாத்துவீங்கன்னு தெரியும், அந்த தைரியத்தில் தான் செய்தேன். தில்லகியான மனிதர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த தில்லகியான பேச்சுக்கள் அடுத்தவர்களின் மனதை புண்படுத்தி விடக்கூடாது. மார்க்கம் இதை கண்டிக்கிறது. ஆறாவதாக மார்க்கம் சொல்லுகிறது, ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும்? ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், அயக்லிய ஹாஜத்தா, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமினுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். ஒருத்தர் தேவைப்பட்டு இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு முஸ்லிமுக்கு தேவை இருக்கிறது என்று சொன்னால் உடனே அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் நடந்த ஒரு வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றைக்குமே ஈத் பெருநாள் தொழுகை முடிந்து விட்டால் யத்தீம்களை சந்திப்பார்கள். பெருமானார் தலையை நீவி விடுவார்கள். யத்தீம்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் பெருமானார் கொடுப்பார்கள். பெருமானாரின் காலத்திலே ஒருவர் கூட கண்ணீர் சிந்தியதில்லை. காரணம், பூமான் நபிகள் கோமான் யாருக்கெல்லாம் தாய் தகப்பன் இல்லையோ அல்லது தாயோ தந்தையோ இல்லையோ அவர்களை எல்லாம் அழைத்து சென்று ஸைனப் ரலியல்லாஹு இடத்திலே விட்டு விடுவார்கள். ஸைனப் பின்த் ஹுஸைமா அவர்களுக்கு பேரே உம்முல் ஐத்தாம், யத்தீம்களின் தாய். பெருமானார் விடுவார்கள். சந்தோஷமாக உணவு பரிமாற்றங்கள், தேவையான உடைகள் எல்லாம் பெருமானாரின் வீட்டில் கிடைக்கும். ஒரு நாள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீட்டிலே பொருள் இல்லை. நாளை காலை பெருநாள், பொருள் இல்லை, ஒன்றுமில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், நான் எனக்காக பொருளாதாரத்தை கேட்கவில்லை ரப்பே. யதீம்கள், ஏழைகள், உன்னுடைய விருந்தாளிகள் நாளை அவர்கள் பசியோடு, அவர்கள் ஏக்கத்தோடு, அவர்கள் கஷ்டத்தோடு இருக்கக்கூடாது ரப்பே என்று அல்லாஹ்விடத்திலே சொல்லிவிட்டு பெருமானார் ஈது தொழுகைக்கு வருகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தொழுகைக்கு முன்பதாகவே 7 ஒட்டகைகள் சரக்கோடு பெருமானாரின் வீட்டிலே இறக்கி வைத்து விட்டு வருகிறார்கள். அங்கு அல்லாஹ்விடத்திலே போட்டார்கள், அல்லாஹ் உஸ்மானின் உள்ளத்திலே போட்டார். இறக்கி வைத்து விட்டு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடித்து வீட்டுக்கு செல்கிறார்கள். சரக்குகள் நிறைந்து கிடக்கிறது. 7 ஒட்டகை சரக்குகள். மினாய், இது எங்கிருந்து வந்தது? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கொடுத்தது. உஸ்மான் ரலியல்லாஹுக்காக பெருமானார் அன்றைக்கு துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், சொர்க்கத்திலும் எனக்கு ரஃபீக்காக, சொர்க்கத்திலும் எனக்கு உற்ற தோழனாக, ஏழைகளின் பசியை அகற்றிய இந்த உஸ்மான் சொர்க்கத்திலும் தோழனாக இருக்க வேண்டும் ரப்பே, நீ அதற்கு அருள் புரிவாயாக என்று ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வரலாறுகளை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும். பெருநாள் வந்துவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரியிலே பதிவான ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு சென்று பயான் செய்வார்கள். அந்த பெண்கள், சஹாபிய பெண்கள் எப்படி இருந்தார்கள்? காதுகளில் இருப்பதையும் கழுத்துகளில் இருப்பதையும் கலட்டி கொடுத்தார்கள் சமுதாயத்திற்காக. இன்றைக்கு நம் சமுதாயத்திற்காக ஒரு 5 தீனாரு, 10 தீனாரு, 20 தீனாரு நம்மால் முடிந்தவரை நாம் செய்ய வேண்டாமா? இன்றையை விட பெரிய சந்தர்ப்பம் உலகத்தில் வேறு என்ன இருக்கும்? சமுதாயத்திற்காக பாடுபடுபவர்களுக்கு அள்ளி கொடுக்க வேண்டும். ஐயக்கலிய ஹாஜத்தா, ஒரு முஸ்லிமினுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பனு நமீரா கூட்டத்தார்கள் வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்ப்பதற்காக பனு நமீரா கூட்டத்தார்கள் வருகிறார்கள். அங்காங்கே ஓட்டைகள் ஆடையிலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துவிட்டு நேரா மெம்பர்ல ஏறிட்டாங்க. அது ஈதின் தினம் அல்ல, ஜுமாவின் தினம் அல்ல, சராசரி தினத்திலே மெம்பரிலே ஏறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். முடிந்தது. ஒரு பக்கம் பார்த்தால் ஆடைகளாக குமிகிறது, ஒரு பக்கம் உணவுப் பொருள்களாக குமிகிறது, ஒரு பக்கம் பொருளாதாரமாக குமிகிறது. இதை பார்த்தவுடன் பெருமானார் கன்னஹு முத்ஹிபா, ஒரு முஸ்லிமை பற்றி இன்னொரு முஸ்லிமுக்கு எவ்வளவு அக்கறை, எவ்வளவு அக்கறை, எவ்வளவு அக்கறை என்று தங்கமுலாம் பூசப்பட்ட முகத்தை போல நாயகத்தினுடைய முகம் மாறியது வரலாறுகள் சொல்லி காட்டுகிறது.
அதனால ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு அடுத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். தனியா குடும்பம் இல்லாம யாராவது இருக்கலாம், அவர்களை அழைத்து சென்று நாம் விருந்து கொடுத்து அவர் முகத்திலே சந்தோஷத்தை பார்க்கிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பார்த்து ஆனந்தமடைகிறார். குடும்பத்தை விட்டு தனியாக வாடிக்கொண்டிருக்கிற இந்த தோழருக்கு உதவியவன். கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிம் எப்படி நடக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் யஷ்தும முஸ்லிமா, பெருநாள் அன்று இன்னொரு முஸ்லிமை விமர்சிக்க கூடாது, திட்டக்கூடாது, யார் யாரை விமர்சனம் செய்யக்கூடாது. பெருமானாரின் காலத்தில் ஒரு சஹாபி வருகிறார், நபியே நாயகமே, என் மனைவி எனக்கு பிடிக்கல நாயகமே, நான் தலாக் விட போகிறேன் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன காரணம்? என் மனைவியின் குறையை வெளிப்படுத்த விரும்பவில்லை நாயகமே என்றார். பெருமானார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு வந்தார், நாயகமே என் மனைவியை தலாக்கு விட்டுட்டேன் நாயகமே. என்ன காரணம் என்று பெருமானார் கேட்க, அந்நிய பெண்ணை பற்றி பேச விரும்பவில்லை நாயகமே என்றார். இப்ப அந்நிய பெண்ணை போயிட்டாங்க. பெருமானார் சந்தோஷம் அடைகிறார்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை ஏசக்கூடாது, விமர்சிக்க கூடாது. ஆனால் இன்றைக்கு இது சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. பிலால் ரலியல்லாஹு தஆலா, சுஹைபே ரூமி, சல்மானே ஃபாரிசி, 3 பேரும் உட்கார்ந்திருக்கிறாங்க. அபூ சுஃபியான் அந்த பகுதியிலே சென்று கொண்டிருக்கிறார். அபூ சுஃபியான், பிலால் ரலியல்லாஹு சொன்னார்களாம், இவரை நான் தான் கொல்லுவேன் என்று. ஏன்னா பெருமானாரை கொலை செய்ததாக, பெருமானார் இறந்து விட்டதாக வதந்தியை கிளப்பியவர் அபூ சுஃபியான். இவரை நான் தான் கொல்லுவேன். பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. ஒரு குறைஷி குல தலைவரை பார்த்து, ஹபஷியாக இருக்கிற பிலால், நீங்கள் கொல்வீர்களா என்று பிலால் ரலியல்லாஹுவை திட்டுகிறார்கள். நேரா பிலால் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டாங்க, நாயகமே, ஒரு எதிரியை திட்டுகிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு என்னை திட்டுகிறார்கள் நாயகமே. உற்ற தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, உற்ற தோழர், குகை தோழர், பெருமானாரோடு என்றைக்குமே வழக்கரமாக இருக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹுவை அழைத்து, அபூபக்கர், பிலால் மன்னிக்காமல் நீ சொர்க்கம் செல்ல முடியாது என்றார்கள். ஒரு முஸ்லிமை ஏசுகிறாயா? அவர் மன்னிக்காமல் நீ சொர்க்கம் செல்ல முடியாது. இந்த 7 காரியங்களும் யாரிடத்திலே நடக்கிறதோ, யார் செய்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான முஸ்லிம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதிலே சொன்னார்கள். இந்த நாள் நீங்கள் கொடுக்க